உன்னோடு எப்பொழுதுமே நீ வைத்துக் கொள்ளக்கூடிய ஆக சிறந்த மகத்துவமான ஒரு ஆயத் என்னவென்று தெரியுமா? எனக்கு இந்த சூரா தெரியும், யாசின் தெரியும், தபாரக் தெரியும், அது தெரியும், இது தெரியும் அப்படின்னு சொல்றோமே, உன்னிடத்துல எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு ஆயத், மகத்துவம் நிரம்பியது, அது என்னவென்று தெரியுமா அப்படின்னு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. கேட்கிற வார்த்தையில கவனிக்கணும், மாக்க, உன்னோடு எப்பொழுதுமே இருக்கணும், எப்பொழுதுமே அதை ஓதிக்கிட்டே இருக்கணும். அது உன்னோட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டோன்னு சஹாபா பெருமக்கள் தெரிந்திருந்தாலும் அந்த ஒழுக்கத்தின் காரணமாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அல்லாஹ் ரசூலு ஆலம், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்கறாங்க, உபய் இப்னு கஅப் உங்களுக்கு நிச்சயம் தெரியும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். மூன்றாவதா கேட்ட உடனே சொன்னாங்க, அது ஆயத்துல் குர்சி என்று நான் நினைக்கிறேன். எது தெரியுமான்னு கேட்ட உடனே சொல்றாங்க ஆயத்துல் குர்சி. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெஞ்சு பகுதியிலே அடித்து இப்படி கையை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ல யஹீனகல் இல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இல்மை கண்ணியப்படுத்துவார்.